श्री सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। जानकी कांत स्मरणे जय जय राम राम। श्री आंजनेय स्वामी की जय। अस्मत् सर्व गुरुभ्यो नमः। நமஸ்காரம். ஒரு உண்மை நிகழ்ச்சி, ராமபக்தியை பற்றி ஒரு உண்மை நிகழ்ச்சியை காணலாம். இது 1982ஆம் ஆண்டு நடந்தது. அது ஒரு மராத்திய பத்திரிகையில் வெளிவந்தது. பின்னர் ஒரு பக்தர் ஒருவரால் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு அது பின்னர் தமிழிலும் மொழிபெயர்க்கப்பட்டு அனைவரும் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். என்னென்னா, ஒரு பெண் தன்னுடைய பணி நிமித்தமாக இந்தியாவிலிருந்து ஒரு அமெரிக்காவில் புரூக்ளின் மாகாணத்துக்கு போய் சேர்ந்தாள். அங்கே தினமும் பணிக்கு போய்விட்டு வருவாள். வேலை செய்யும் இடத்திலிருந்து அவருடைய இல்லமானது சுமார் 1-1.5 கிலோமீட்டர் தொலைவிலேயே இருந்தது. தினமும் தன்னுடைய வேலையை முடித்த பிறகு தான் தங்கியிருந்த இடத்துக்கு வருவதற்கு அவள் ஒரு காரை புக் செய்து அது மூலமாக வருவாள். அந்த ஒரு குறிப்பிட்ட தினத்தன்று துரதிருஷ்டவசமாக அவளுக்கு வண்டி எதுவுமே கிடைக்கவில்லை. அதுக்குள்ளே மெல்ல மெல்ல இரவு வரத் தொடங்கிட்டு சுற்றிலும் மூட்டமாக இருந்தது. அவள் தங்கியிருந்த இடம் அலுவலகத்திலிருந்து சுமார் 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. போகின்ற பாதை ரொம்ப மிகவும் சமூக விரோதிகளால் அடிக்கடி அங்கே தாக்குதல்கள் ஏற்படக்கூடிய இடமாக இருந்தது. அதற்கு மிகவும் பெயர் பெற்ற இடமாக இருந்தது. அங்கே முரட்டு இளைஞர்கள் எல்லாம் இருப்பார்கள். அதையெல்லாம் நினைக்கும் பொழுதே அந்த பெண்ணிற்கு உடலெல்லாம் சிலிட்டு போயிட்டு, ஒரு முறை சிலிர்த்து போய் அடங்கிட்டு. இருந்தாலும் வேறு வழி இல்லை, இல்லத்திற்கு போயாக வேண்டும் இல்லையா? அதனால் அந்த பெண் தான் அறிந்த ராமரக்ஷா ஸ்லோகத்தை சொல்லிக்கொண்டே நடக்க ஆரம்பித்தாள். அந்த ராமரக்ஷா ஸ்லோகத்தினுடைய முழு அர்த்தமும் அவளுக்கு நன்றாக தெரிந்தது. அதனால் சன்னத கவச்சி கட்கி சாபபாணதரோ யுவா கச்சன் மனோரதோ அஸ்மாகம் ராம பாதூச லக்ஷ்மணா, இந்த வரிகளையே திரும்ப திரும்ப சொல்லி கொண்டு போகிறாவோ. மீண்டும் மீண்டும் சொல்கிறா. அந்த வரிகளுடைய அர்த்தம் என்னென்னா, வில், அம்பு, கத்தி இது போன்ற ஆயுதங்களோட கவசத்தையும் அணிந்து கொண்டு இருக்கின்ற அந்த ராமலக்ஷ்மணர்களாகிய யுவர்கள், இளைஞர்கள், அதாவது என்னுடைய மனோரதம் போல என்னை காக்கட்டும் என்று பிரார்த்திப்பது போல் இருக்கிறது. அந்த 2 வரிகளையே சொல்லிட்டு அவள் வீட்டிற்கு வந்து கொண்டிருக்கிறாள். அப்போது இருட்டு, அங்கங்கே சில முரட்டு இளைஞர்களை எல்லாம் அவள் பார்க்கிறாள். ஒரு பக்கம் பயம் இருந்தாலும் அதையும் மீறி தான் சொல்லுகின்ற அந்த ராமரக்ஷா ஸ்லோகத்தினுடைய மேலே அவளுக்கு மிகவும் நம்பிக்கை, அதீதமான நம்பிக்கை. ஆச்சரியப்படக்கூடிய விதமாக ஒன்று நடந்தது. அந்த இளைஞர்கள் இவளை ஒன்றுமே செய்யலை, தாங்கள் ஒதுங்கி அவளுக்கு வழிவிடுறார்கள். எந்த அசம்பாவிதமும் நேராமல் நடக்கலை, எந்த அசம்பாவிதமும் நடக்கலை. அந்த பெண் தன்னுடைய வீட்டுக்கு சமீபமாக வந்தபோது அங்கே வந்து அவளுக்கு தெரிந்த ஒரு இளைஞனை பார்க்கிறாள். அவன் வந்து இவளை பார்த்தவுடன் புன்னகையோடு ஒரு நட்போடு ஒரு சிரிப்பு சிரிக்கின்றான். இவள் தான் தங்கியிருந்த வீட்டுக்கு வந்து சேர்ந்தாள். அந்த ராமரக்ஷா ஸ்லோகத்தின் மீதி பாகத்தையும் பக்தியோடு சொல்லி முடித்து ராமனுக்கு மனசார நன்றி தெரிவிக்கிறாள். அடுத்த நாள் காலை, அந்த முதல் நாள் இவள் இரவில் பார்த்த அந்த இளைஞன் இவளை பார்த்து கேட்கிறான், என்ன மேடம், என்ன விஷயம்? நேற்று நீங்கள் 2 போலீஸ் அதிகாரிகளோட பாதுகாப்போடு வந்தீர்களே. இந்த கேள்வி கேட்ட உடனே அந்த பெண்ணுக்கு ஒரே ஆச்சரியம். என்ன சொல்கிற நீ? நான் நேற்று தனியாக தானே வந்தேன். அப்போது இளைஞன் வந்து அடித்து பேசுகிறான். இல்லை, உங்களோட 2 போலீஸ்காரர்கள் துப்பாக்கி ஏந்தி கொண்டு வந்தார்களே, நான் தான் பார்த்தேனே அப்படின்னு சொன்னான். அந்த பெண் வந்து அப்படியே ராமனுக்கு நன்றி சொல்லி அவள் கண்ணில் வந்து ஆனந்த கண்ணீர்கள் பெருகிறது. அது என்னென்னா, ஒன்று மட்டும் சத்தியம், நம்முடைய ராமன் நம்பியவர்களை ஒருபோதும் கைவிடுவது கிடையாது. அந்த ராமனை நம்பியவர்கள் கெடுவதில்லை, அவன் என்னைக்கும் அருள் புரிந்து கொண்டிருக்கின்றான்
எந்த க்ஷணத்திலும் உதவி செய்கின்றான். இதுதான் இந்த கலியுகத்தில் நமக்கு கிடைத்திருக்கிற தாரகமான விஷயம், அந்த ராம மந்திரம். ஜெய் ஸ்ரீராம்.